சென்னை அண்ணா நகரில் ஒரே பகுதியில் அடுத்தடுத்த வீடுகளில் பல லட்சம் ரூபாய் ரொக்கம் 100 சவரனுக்கும் மேற்பட்ட நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், எத்தனை வீடுகளில் இந்த கொள்ளை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து என்ன தகவல்களை தெரிவிக்கிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது 3 வீடுகளில் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறி உள்ளது. அண்ணா நகர் எல் பிளாக்கில் ஒரே பகுதியில் 3 வீடுகள் தொடர்ச்சியாக கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சத்யநாராயணா என்பவரது வீட்டில் 100க்கும் மேற்பட்ட சவரன்கள் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இவர் தனது குடும்பத்துடன் தனது சொந்த ஊரான ஆந்திராவுக்கு பயணம் செய்துள்ளார். இவர் பெரம்பூரில் ஒரு 2 வீலர் இருசக்கர வாகன ஷோரூம் வைத்துள்ளார். இவர் நேற்று காலை இவரது வீட்டில் கதவுகள் உடைக்கப்பட்டு இருப்பதாக அக்கம் பக்கத்தில் இருந்த உறவினர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அதன் பேரில் இவரது உறவினர்கள் வந்து பார்க்கும்போது இவர்களது வீட்டில் இருந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட சவரன்கள் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்கள் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். அதே போல இந்த இவரது வீட்டிற்கு அடுத்த பகுதியான அதே தெருவில் ஒரு சில வீடுகள் தள்ளி பியூர் மேக்ஸ் என்ற தனியார் நிறுவன தண்ணீர் சுத்திகரிப்பு நிறுவனம் உள்ளது. இந்த நிறுவனத்தின் கதவுகள் உடைக்கப்பட்டு இங்கிருந்து சுமார் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட ரொக்க பணமும் திருடப்பட்டுள்ளது. மேலும் பல பொருட்கள் இங்கிருக்கும் உபரி பொருட்கள் திருடப்பட்டிருக்கிறது. அதே போல இதற்கு அடுத்த தெருவில் 26வது தெருவில் முரளிகிருஷ்ணன் என்பவரது வீட்டில் 6 லட்சம் மதிப்பிலான வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இவர்கள் அனைவரும் வீட்டிலும் இருந்த சிசிடிவி கேமராக்கள் அனைத்தும் கொள்ளையடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அதிலிருந்து எந்த காட்சிகளும் பதிவு செய்யப்படக்கூடாது என்பதற்காக டிவிஆர் கருவிகள் அனைத்தும் உடைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் 100 சவரன் கொள்ளையடிக்கப்பட்ட வீட்டில் விலை உயர்ந்த மது பாட்டில்கள், கை கடிகாரங்கள் போன்றவை திருடப்பட்டுள்ளன. இந்த வழக்கில் எந்த விதமான தடயங்களும் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக இவர்கள் சிசிடிவி கேமரா மற்றும் டிவிஆர் காட்சி பதிவு கருவிகளை உடைத்துள்ளனர். இந்த வழக்குகளை பதிவு செய்த அண்ணா நகர் போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகள் இல்லாததால் கைரேகை நிபுணர்களை கொண்டு வந்து இந்த தடயங்களை ஆராய்ந்து வருகின்றனர். சென்னை அண்ணா நகரில் ஒரே பகுதியில் அடுத்தடுத்த வீடுகளில் பல லட்சம் ரூபாய் ரொக்கம் 100 சவரனுக்கும் அதிகமான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து சிசிடிவி கேமரா காட்சிகள் பதிவு செய்யக்கூடிய அந்த உபகரணங்களும் திருடப்பட்டு உடைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் போலீசார் தற்போது கைரேகை நிபுணர்களை கொண்டு அந்த இடத்தை ஆராய்ந்து வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் அன்பரசன் தர கேட்டோம். கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் விடையலாம். தற்போது விவரங்களுக்கு நன்றி.